ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா திருச்சூர் தாண்டி அங்கமாலின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ப்ரிசைஸாக சொல்லணும்னா பெரும்பாவூர். இப்போ ஏன் போகிறோன்னா கார் டிரைவிங்கில் பார்த்துருப்பீங்க. என்னடா வித்தியாசமான ஒரு புதுசு ஸ்டைல்னு பார்க்காதீங்க. நான் ஒரு 3 to 4 days ஆச்சு லைசன்ஸ் எடுத்து. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம கார் எடுத்தோம் அப்கிரேடுன்றதை பற்றி. ஸோ இப்போ தான் கேரளா செக் போஸ்ட் தாண்டுறோம். நம்ம தாண்டிட்டு இப்போ தாங்க ஒரு ½ hour முன்னாடி தான் கிளம்பணும். வீட்டிலேருந்து கிளம்பி வியர் ஹெட்டிங் டு பெரும்பாவூர். எதுக்கு போயிட்டுருக்கோன்னா லைசன்ஸ் எடுத்தோடனே கையில் பிடிக்க முடியாதுடான்ற மாதிரி என்னையும் கையில் பிடிக்க முடியாது. இப்போ நான் பைக்கு தான் நம்மக்கிட்ட இல்லை, அட்லீஸ்ட் கார்லேயே ட்ரிப் போகலாமே சொல்லி கிளம்பிட்டோம். ட்ரிப்புன்னு இல்லை, சில ஆக்சசைஸ் வாங்க போகிறோம். நம்ம பைக்கை சும்மா விடலை, இப்போ காரையும் நம்ம சும்மா விட போகிறதில்ல. அதனால் நம்ம காருக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் வாங்க போகிறோம். 2-3 எக்ஸாட்டிக்கான ஆக்சசரிஸ் அங்கே கிடைக்குது. கேரளாவில் தான் இருக்காமா. ஆக்சுவலாக அந்த ஆக்சசரிஸோட காஸ்ட் ரொம்ப கம்மி, 1000 ரூபா 1500 ரூபா தான் வரும். ஆனால் அதுக்காக நான் இங்கேருந்து 2000 ரூபா பெட்ரோல் போட்டு நான் போகிறேன். பிகாஸ் அதை ஏன் ட்ரிப்பாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது, இதுதான் கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இது ஒரு ரேண்டம் ஃபன் விளாகாக இருக்க போது என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ கேமரா மேன் உங்களுக்கு தெரியும், அதில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அவரை. அதெல்லாம் இன்னொருத்தர் வந்துருக்காரு, தூக்கிடுவேன். நோ கட்டு, அன்கட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, இப்போ தான் பெட்ரோல் அடிச்சிருக்கோம். ஐயோ வண்டி டேங்க்கு காட்டியா? முதல்ல ஃபுல் டேங்க்குன்னு காட்டும் போது எவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது தெரியுமா இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ஒரு ஹாப்பினஸ் மைண்டில் வருது. ஸ்பீட் அதுக்கே எவ்வளோ க்ளோஸ் பண்ணேன். ஸ்பீட் லிமிட் 80 தான் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே 80க்கு மேலே போக முடியாது. வரவும் நல்லா அழுத்தியாச்சு. சாரி, ஆக்சுவலி பண்ணக்கூடாது தான், அகேன்ஸ்ட் ரூல்ஸ். ஒரு ஃபன்னாக ட்ரில்லுக்காக பண்ணிட்டேன். நல்ல வேலை வீடியோவில் போடல, இல்லை கேஸ் போட்டுருவீங்க நீங்கள்லாம். அதனால் ஓகே. இன்னும் சாப்பிடல, போய் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை. போக விலாகலாம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. Guys, we have reached Kudiran Tunnel. ஃப்ரண்ட்ல பாருங்க, இதுதான் இருங்க. இப்போ டவுன் ஷிஃப்ட் பண்ணுற பாருங்க. இதெல்லாம் கேட்காதீங்க. வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே அடுத்த திருப்பி ஜாயின் பண்ணிடுச்சு. சூப்பரான டனல். டனல் எதுக்காக நம்மளுக்கு காட்டினேன், எதுக்காக அந்த வீடியோ சின்ன ட்ரிப்புனா, அந்த ஃப்ரேம்னா பெருசாக ஒன்றும் இல்லை, டன்னில் காட்டணுமேனு சொல்லி நானும் ரொம்ப நாளாக டனலில் பைக் வச்சோ காரை வச்சோ அழுத்தணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது நீங்கள் நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்ன இன்னும் கொஞ்சம் லவுடான எக்ஸாஸ்ட் காரில் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், ஃபீல் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே, லெட்ஸ் கீப் கோயிங். ஏன்னா இன்னொரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் வந்துருப்போம்னா, 50க்கு மேலே வந்துருப்போம்ல, ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துருப்போம் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் 90 to 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் போகிறதுக்கு. அங்கே போய் ரீச் ஆகிட்டு தான் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஈவினிங்குள்ளே ரிட்டர்ன் ஆகுன்றதான் பிளானு, ஷெட்யூல். பார்ப்போம், பார்ப்போம். ஸோ ரைஸ் இப்போ தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோம். சாலக்குடியில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் நம்மளோட லொக்கேஷனுக்கு. ஆக்சுவலி ஷாப்பாக இல்லை கஸ்டமர்கிட்ட இருக்கா பார்ட்ஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ போய் தான் வாங்கணும், போய் செக் பண்ண. ஆக்சுவலி பெரும்பாவூர் போயிட்டு அவர் கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது, காலங்கத்தில் இருந்துச்சு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லணும்னு பார்த்தேன். நான் அப்படியே விட்டேன். இப்போ மெயின் இதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட இடத்துக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் இருக்க சொல்கிறேன். யாராச்சும் இந்த ஹைவேல திருச்சூர் தாண்டி திருவனந்தபுரம்
டுவர்ஸ் ட்ரிவாண்ட்ரம் போகிறீங்க இல்லை டுவர்ஸ் கொச்சின் போகிறீங்கன்னா இந்த இடத்துல சாப்பிட்டு போங்க. ஐ வுட் ரியலி ரெக்கமெண்ட் இட். ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஷாப் ரெஸ்டாரண்ட் தான். இது வந்து கோட்டயமில் இருக்குது, கொல்லமில், இந்த மாதிரி நிறைய ட்ரிவாண்ட்ரம் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நான் சாப்பிட்டது சாலக்குடி பிரான்ச்சில். இப்போ ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கீழே இங்கே போடுறேன், ஓகேவா? ஸோ அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போட் ஸ்டெக்கு அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி. ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு. மைல்டான பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டேன். அது இல்லாமல் நாங்கள் வந்து 3 பேர் போகிறோம்னு சொன்னதில்ல. ஸோ வந்து மசால் தோசை சாப்பிட்டோம். மசால் தோசை காஸ்ட் வந்து 64 ரூபா சம்திங் தான் வந்துச்சு. போட் ஸ்டெக் வந்து நான் ஏதோ சரி அவங்க கொடுத்த டெக்கரேஷன்லாம் பார்த்தேன், ஏதோ 100 ரூபா 120 ரூபா போட்டுருவான், பில் எப்படியோ ஒரு 1000 ரூபா கிட்ட வந்துன்னு நினச்சேன். ஆனால் தேங்க்ஃபுல்லி வந்து போட் ஸ்டெக்கோட விலையே வெறும் 37 ரூபா தான். காஃபி எவ்வளோயா? 12 ரூபா. காஃபி 12 ரூபா. ஸோ வந்து அவ்வளோ ப்ரீமியமாக இருந்துச்சு அந்த காஃபி. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் பச்சாசில் கொடுத்தாங்கன்னா 25 ரூபா வாங்கிடுவான். இங்கே 12 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறான். காஃபி நல்லா இருந்துச்சு. இது வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் அனிருத் போய் ரெக்கமெண்ட் பண்ணால் நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்ல ரெஸ்டாரண்ட், எல்லோரும் போய் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃபஸ்ட்டு ட்ரை அந்த காஃபி குடிச்சிட்டு வந்துருங்க. காஃபி வாங்குறதுனா கூட பவுடர்ஸ் அப்படி விற்கிறாங்க, வாங்கிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். எதுக்கு நான் அந்த சின்ன கேட்டோம்னா ஹோட்டல் பற்றி சொல்லணுன்றது தான் சொன்னேன். ஆல்மோஸ்ட் நாங்கள் போயிட்டுருக்கோம். போய் ரீச் ஆகிட்டு நான் திருப்பி அகைன் கன்டினியூ பண்ணுறேன். இதுக்கு மேலே பேசினா ரொம்ப பெருசாக vlog போயிடும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாவூர் கிட்ட ரீச் ஆக போகிறோம். இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் தான் லொக்கேஷனுக்கு. அதாவது கூகுள் மேப்பில் பெரும்பாவூர் அப்படின்னு போட்டால் எங்கே வருமோ அந்த லொக்கேஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். செல்லத்தை இன்னும் நமக்கு கரெக்டாக லொக்கேஷன் அவர் சொல்லலை. இந்த சரௌண்டிங் தான் பெரும்பாவூரில் தான் இருக்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. நமக்கு லொக்கேஷன் வந்து அங்கே போயிட்டு பெரும்பாவூர் வந்துட்டு கால் பண்ணுங்கன்னு மாதிரி சொன்னார். போயிட்டு நமக்கு அவர் கால் பண்ணணும், செல்லருக்கு கால் பண்ணி கேட்டு என்னன்னு கேட்டு போயிட்டு லெட்ஸ் கோ சர்ச் ஃபார் ஸ்பேஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா அவர் அனுப்பி கொடுத்த லொக்கேஷன் வந்துட்டோம். ஓவர் ஹார்ன் சத்தம், சாரி, டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவர் அனுப்பி கொடுத்த லொக்கேஷன் வந்துட்டோம். கரெக்டாக பெரும்பாவூர் ஜங்ஷன் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் லொக்கேஷன் இருந்துச்சு. இங்கே வந்து நின்ட்டோம். என்ன வாங்க போகிறோன்றது நான் இப்போவே உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. அது வாங்க போது நான் காட்டுறேன். ஆக்சுவலி அவர் வந்துட்டு இருக்கார் போல செல்லரு. அவர் எடுத்துகிட்டு வராதா என்ன பண்ணுறான்னு தெரில. கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஃபோனில் சொன்னார். அவர் வந்தோடனே அது என்ன ஐட்டம், என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத காட்டிப்பேன். இட்ஸ் பிக் மாடு அப்படின்னு சொல்ல மாட்டேன். சின்ன ஏஸ்தட்டிக்கான ஒரு மாடு தான். ஆனால் அது வந்து ஒரு நல்ல பர்பஸும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இப்போ நான் வாங்க போகிற பொருளை வச்சு தான் இன்னொரு விஷயம் நான் பண்ண போகிறேன். அதை நான் எப்போவே சொல்ல போகிறதில்ல. அப்கமிங் வீடியோஸ் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ என்ன வாங்க போகிறது வெயிட் வாட்ச். அவர் அந்த வீட்டில் வந்து அந்த பொருள் வச்சுருக்காரு, என்னை காட்டினாரு. பாதி இலையாயிரம் ലെഫ്റ്റിന്റെ കവറിനോട് ഇല്ല, ഒറ്റ കവറല്ലേ ഉള്ളൂ. ഒരു ഉണ്ട കവറും ഒരു സ്റ്റീറിംഗിന്റെ കവറുള്ളൂ. കണ്ട് ഓക്കെ. ഇത് നെറ്റാണ് 6 എണ്ണം. ഓക്കെ. പിന്നെ ഇത് ഹബ്ബാ, ഇത് ഹബ്ബ്, ഇത് സ്റ്റീറിംഗ്. ഓപ്പൺ ചെയ്യാം. അവർ ഓപ്പൺ ചെയ്ത് നോക്കണ്ട. കുച്ചത്തില്ല. ഞാൻ പയ്യെ കുറച്ച്
கார் கண்டி 2000 பெட்ரோல். சரியா ஸ்டே பண்ணிட்டு வா. ഇതിനകത്ത് പവർ സ്റ്റിയറിംഗ് ചെയ്യാൻ പറ്റുമോ? പവർ സ്റ്റിയറിംഗ് ഇതിനകത്ത് ചെയ്യാൻ പറ്റുമോ? ഏത് പവർ സ്റ്റിയറിംഗ് ഫിറ്റ് ചെയ്യാൻ പറ്റുമോ? 1500 അല്ലേ? 1500 ഇങ്ങനെ ക്യാഷ് ഗൂഗിൾ പേ? ഗൂഗിൾ പേ ആണ്. എന്നാ ആ കാർഡ് ഇത് മതി, ബോർഡ് മതി. இல்லையா அது கார்பன் இல்லை, இது கார்பன் இல்லை, அது எதுக்கு அது இல்லை பிளாஸ்டிக். அது பிளாஸ்டிக். வணக்கம். 1500 வாங்கியிருக்கோம். உருப்படுமா உருப்படாத போட்டு நான் திருப்பிட்டு சொல்கிறேன். கைஸ், நம்ம போன விஷயம் நல்லபடியாக முடிஞ்சு. லாஸ்ட் கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. நம்ம காருக்கு ஒரு ஸ்டேரிங் வீல் நம்ம வாங்கியிருக்கோம். அது ஆக்சுவலி வந்து ஹோண்டா சிவிக் டைப் ஆரோட மாடலில் உள்ள வீலு. அது 13 இன்ச் சின்ன சைஸ் வீல்னு வச்சுக்கோங்களேன். டைப் ஆர்க்கெலாம் கொஞ்சம் பெருசாக வரும், 15 இன்ச் வரும் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் வீடு. இது வந்து நம்ம 13 இன்ச்சு 12 இன்ச்சாக வரும். 12 இன்ச் வீல்ஸ் இது. டைப் ஆரோட அந்த டைப்பில் அந்த டிசைனில் உள்ளது. அது கொஞ்சம் கார்பன் டிப்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பார்த்தேன் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கல் நம்ம ஓட்டும் போது நல்ல ஒரு ஃபீல் வருமே, கான்ஃபிடென்ட்டான ஃபீல் வருமேன்றதுக்காக வாங்கியிருக்கேன். அது காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 ஆச்சு. அந்த 1500 2000 பெட்ரோல் போட்டு வந்திருக்கோம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் வர்த் இட். அது மாட்டிட்டு பவர் ஸ்டீரிங்கும் போடலான்ற மாதிரி சொன்னாங்க. அது பவர் ஸ்டீரிங் போடுறோமா இல்லையா, ஏன்னா கார் வந்து நார்மல் ஸ்டீரிங், நான் லாஸ்ட் வீக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி வந்து பவர் ஸ்டீரிங் பண்ணுறேன்னா இல்லையான்றது ஃப்யூச்சரில் சி. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு இதே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அவுட் கோர்ஸ் ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து நேராக வீட்டுக்கு கிளம்புறதா இல்லையான்னு எனக்கே பிளான் புரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் போனால் இன்னொரு பொருள் இருக்குது. அது வந்து நம்ம பைக் ப்ராஜெக்ட் போல்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அது வாங்கிட்டு வந்தால் இன்னுமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்கும். அது ஆக்சுவலி கொஞ்சம் லிமிட்டடான எடிஷன் ஸ்பேர்ஸ். அது போய் கொஞ்சம் தேடி வாங்கிட்டு வரலாமான்னு ஐடியா இருக்கேன். இஃப் டைம் இஸ் தேர் போயிட்டு வருவேன். இல்லைனா வந்து ஐ வில் கோ பேக் ஹோம். இன்னொரு vlogல நம்ம வந்து அதை வந்து கவர் பண்ணுவோம். எப்படின்றது லெட்ஸ் பிளான் இட் அவுட். ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். आई होप कि एक दूसरे को पसंद कर ले. ये दूरियां, इन राहों की दूरियां, निगाहों की दूरियां, हम राहों की दूरियां, फना हो सभी दूरियां. जितनी दूर जाओगे उतना करीब आओगे.